சோ வெல்கம் மாமே. மார்வெல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லயே இந்த மாதிரி ஒரு தரமான போஸ்ட் கிரெடிட் சீனை இதுக்கு முன்னாடி நீங்க எந்த ஒரு எம்சியூ மூவிலையும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பக்கா சம்பவமான போஸ்ட் கிரெடிட் சீன் தான் இந்த ஒரு தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில இருக்க போகுது. படமே நாளைக்கு தான் ரிலீஸ். அதுக்கு முன்னாடி எப்படின்னா நீ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்த இவ்வளவு வெறி கொண்டு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா தாங்க சரியா ஜூலை 23 இந்த மூவியை வேர்ல்டு வைட் பிரீமியர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்ததுல ஒரு சில பைபிளுக நைஸா அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை வீடியோவா எடுத்து அதை இன்டர்நெட்ல லீக் பண்ணி விட்டானுங்க. இதுக்கு முன்னாடியே அந்த லீக்ஸா இருக்கட்டும், நம்ம இது வரைக்கும் என்ன கெஸ் பண்ணிருந்தோமோ சேம் அதே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தாங்க இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருக்க போகுது. இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பத்தி மட்டும் தான் இந்த வீடியோல பேச போறானான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் மூலமாவே அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு ஒரு மிகப்பெரிய லீட் விட்டுருக்கானுங்க. நம்ம கேள்விப்பட்ட இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படியே சேமா இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில இருக்கிற பட்சத்துல ரீசெண்டா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட பிளாட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த போஸ்ட் கிரெடிட் சீனா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட பிளாட் இப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நிறைய தாறுமாறான விஷயங்களை இந்த ஒரு வீடியோல தெளிவா பேச போறோம். இப்போ நான் சொல்ல போற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட பிளாட் அது கூட நடக்கலாம், நடக்காம கூட போலான்னு வைங்களேன். ஆனா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட போஸ்ட் கிரெடிட் சீன் லீக்ல நான் பார்த்த விஷயங்களை சொல்ல போறேன். சோ அதே தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிலையும் இருக்க போகுது. நாளைக்கு மூவி ரிலீஸுங்க, எப்பா சாமி ஆளை விடுறா, நான் நாளைக்கு போய் தியேட்டர்ல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை போய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்தா வெறி அல்லும்ல, நான் இப்பயே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இந்த வீடியோ பாக்குறதும் உங்களோட விருப்பம் தான். ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட்டோட இந்த வீடியோவை ஃபயர் ஆரம்பிச்சிருவோமா? ரைட்டுங்க, முதல்ல தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கான அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள்ல இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி நடந்து 4 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கூட கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பார்க்கும்போது அப்படிதாங்க இருக்கு. ஏன்னா சரியா 4 இயர்ஸ் லேட்டர்னு போட்டுதான் இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் ஆரம்பிக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பிராங்க்லின் சின்ன பையனா இருந்திருப்பான். இப்போ கூட அவன் சின்ன பையன் தான், அதாவது 4 வயசான ஒரு சின்ன பையன் வேணா கணக்குல வச்சுக்கலாம். மூவில பார்த்த அளவுக்கு குழந்தை கிடையாது, இப்போ வளர்ந்துட்டான் ஒரு சின்ன பையன். சரியா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்கு 4 வயசு ஆயிடுச்சு. ஜூஸ்டாமும் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து புக்ஸை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு ரைம்ஸ் புக் மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஜூஸ்டாம் பட்டர்ஃபிளைன்னு சொல்ல, அந்த பக்கம் நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸும் பட்டர்ஃபிளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம்ல உனக்கு வேற புக் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூஸ்டாம் கேட்க, அதுக்கு பிராங்க்லின் ஆமா எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை எடுக்க போகும்போதே ஹெர்பி வேற ஒரு புக் எடுத்துட்டு டைரக்டா அதை ஜூஸ்டாம் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குது. ரைட்ரா, இவன் இருக்கனாலே வேலையெல்லாம் நமக்கு ஈஸி ஆகுதுன்னு நம்ம தலைவி ஜூஸ்டாம் அந்த புக்கை வாங்கிட்டு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருக்கிற அந்த ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு வித்தியாசமான சவுண்ட் கேட்குது. இது மூலமா ஏதோ ஒரு விபரீதமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜூஸ்டாம் கணிச்சிட்டு தன்னோட லெஃப்ட் ஹேண்ட் மூலமா தன்னோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இருக்கிற ரூமை நோக்கி எல்லாத்துக்குமே தயாரா பவர் அப்பா போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த ரூமுக்கு போய் பார்த்த ஜூஸ்டாமுக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தது வேற யாரும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய மல்டிவர்சல் திருடான டாக்டர் டூம் தான். அந்த டைம்ல அவ என்ன பாக்குறானா, டாக்டர் டூம் லெஃப்ட் ஹேண்ட்ல தன்னோட மாஸ்கை கழட்டி கையில வச்சிருக்க மாதிரியும் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தன்னோட கையால டாக்டர் டூமோட முகத்தை தொடுற மாதிரியுமான அந்த ஒரு சீன் அங்க ஜூஸ்டாம் பார்த்துட்டு இருக்கா. இதான் அந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் மெயின் போஸ்ட் கிரெடிட் சீன். இதுக்கப்புறம் செகண்ட் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனும் இருக்காங்க. ஆனா அது பாக்குறதுக்கு லைட்டா கார்ட்டூன் மாதிரி இருக்குமா, அதுல ஒன்றும் பெருசா கிடையாது, சும்மா ஃபன்னுக்காக தான் அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை இந்த ஒரு மூவில வச்சிருக்கானுங்க. ரைட்டியா, போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லிட்டு கேட்கறதுக்கே பங்கமா இருக்கு. அப்ப தியேட்டர்ல எல்லாரும் சில்லறை சதற விட்டுருவானுங்களே, போடு வேற மாதிரி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் சில ரைட்டு போஸ்ட் கிரெடிட் சீன் சொல்லிட்டு இந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கும் என்ன கனெக்ஷன் கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லங்க, கொஞ்சம் மந்த்ஸ்க்கு முன்னாடி, சரியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இன்சைடர்ஸ் கிட்ட இருந்தே ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிய வந்திருந்துச்சு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் மூலமா நமக்கு தெரிய வர்ற ஒரே விஷயம் என்னன்னா, கண்டிப்பா டாக்டர் டூமுக்கு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் இங்க தேவைப்படுறான். ஆனா எதுக்கா இருக்கும்? இங்க தான் நம்ம அந்த இன்சைடர்ஸ் சொன்ன விஷயத்தை உற்று நோக்கி கவனிக்கணும். அதாவது இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட எண்டிங்ல ஜூஸ்டாம் கிட்டத்தட்ட இறந்தே போயிடுறாங்க. இந்த டைம்ல தான் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட சக்தி வெளிப்பட்டு ஜூஸ்டாமுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கப்படுது. இது கன்ஃபார்மா இல்லையா அப்படின்றது நமக்கு நாளைக்கே தெரிய வந்துடும். ஆனா இது உண்மையா இருக்க பட்சத்துல இறந்து போன ஒரு ஆளுக்கு, அதாவது ஜூஸ்டாமுக்கு இங்க பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் உயிர் கொடுத்திருக்காங்கன்னா அவனால இறந்து போன யாருக்கு வேணா உயிர் கொடுக்க முடியும். இந்த ஒரு ரீசன்காக தான் டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தேடி வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இன்சைடர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அவ்வளவு பெரிய ஆள் தான். இதனாலேயே கேலக்டிஸா இருக்கட்டும், சில்வர் சர்ஃபர், இவங்க 2 பேருமே இவன் வளர்ந்தா நம்மளெல்லாம் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். அந்த அளவுக்கு அதிக சக்தி இவன் கிட்ட இருக்கு. இவனை வளர்றதுக்கு முன்னாடியே தூக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் கேலக்டிஸ், சில்வர் சர்ஃபர் இவங்க 2 பேருமே பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை தூக்குறதுக்காக ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட யூனிவர்ஸ்க்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில நம்ம தெளிவாவே பார்க்க போறோம். அதாங்க இந்த மூவியோட பிளாட்டாவே இருக்க போகுது. அதாவது கேலக்டிஸ்க்கு எதுக்கு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தேவைப்படுறான், அதான் இந்த மூவியோட மெயின் பிளாட்டாவே இருக்க போகுது.
இப்போ இந்த ஒரு தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவியோட இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான ஒரு மிகப்பெரிய பிளாட் அமைய போகுது. அது எந்த விதத்துலன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை அலைக்கா பார்சல் போட்டு தூக்கிட்டு ஒன்னு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து கிளம்பணும், இல்லைன்னா ஏதாவது டெலிபோர்டேஷன் டிவைஸை யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆயிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கணும். ஏன்னா டாக்டர் டூம் எதையும் உடச்சிட்டு வந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு டெலிபோர்டேஷன் டெக்னாலஜியை வச்சு மட்டும்தான் இங்க நம்ம டாக்டர் டூம் பாக்ஸ்டர் பில்டிங்குள்ள வந்திருக்காரு. ஏன்னா நம்ம சூஸ்டாமுக்கு சின்ன சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கு, அது மூலமா தான் சூஸ்டாம் அலர்ட் ஆயிருக்காங்க. ஒருவேளை நம்ம டாக்டர் டூம் யூஸ் பண்ண இந்த ஒரு டெலிபோர்டேஷன் டிவைஸ் ஏன் கேங்கோட டெலிபோர்டேஷன் டிவைஸா இருக்கக்கூடாது, ஏன் இந்த டிவைஸ்க்கும் டிவிஐக்கும் கனெக்ஷன் இல்லாம இருக்கக்கூடாது? சரியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நமக்கு காட்டப்பட்ட இயர் 380 அந்த யூனிவர்ஸை சேர்ந்த ரிச்சர்ட்ஸ் இதே மாதிரியான ஒரு டெலிபோர்டேஷன் டெக்கை தான் யூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஒரு தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்களா இவங்க உலகத்தை இல்லைனா கேரக்டர்ஸை டெலிபோர்ட் பண்ணி தான் அந்த உலகத்தை காப்பாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து கேள்விப்பட்டு தான் இருக்கோம். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த டெலிபோர்டேஷன் அப்படின்ற கான்செப்டும் இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ண தான் போகுது. இதுபடி டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பார்சல் போட்டு கொண்டு போயிருக்கான் அப்படின்னா இங்க நம்ம டாக்டர் டூம் யாரையோ உயிரோட கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றான், அது இந்த மாதிரி வாண்டாவா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ரூமரும் சுத்திட்டு தாங்க இருக்கு. இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட மேட் ஜாக்மேன் தான் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்னில பார்த்த அந்த வாண்டா விஷன் சீரிஸ்க்கான டைரக்டர். அதனாலே இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்காக ரீசெண்டா நடந்த இந்த வேர்ல்டு பிரீமியரா இருக்கட்டும், அப்புறம் இந்த இன்டர்வியூஸ் இதெல்லாம் மேட் ஜாக்மேன் கிட்ட வாண்டா கதை என்னாச்சு, அப்ப அவ்வளவுதான் வாண்டாவை முடிச்சு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, வாண்டா சாகல, வாண்டா எங்கேயும் போல அப்படின்ற மாதிரி லைட்டா அந்த மனுஷன் ஒரு சின்ன ஹிண்ட கொடுத்திருப்பாரு. இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற பட்சத்துல வாண்டா திரும்பவும் இந்த ஒரு எம்சிக்குள்ள உயிரோட பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை வச்சு டாக்டர் டூம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் காமிக்லயும் நம்ம டாக்டர் டூம் வாண்டாவோட சக்தியை யூஸ் பண்ணிருப்பாரு, அது வேற ஒரு ஸ்டோரி லைனுங்க. அதே மாதிரியான பிளாட் கூட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல அமைக்கப்படலாம். ஆனா காமிக்ல பாத்தீங்கன்னா நம்ம வாண்டா அம்னீஷியாவால பாதிக்கப்பட்டு அவளுக்கு எல்லாமே மறந்து போயிருக்கும். அவ சில்ட்ரன்ஸை தேடி போகும்போது அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டதுக்கு அப்புறம் டாக்டர் டூம் ஒரு வில்லன்னு தெரிஞ்சும் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் அவனே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிருப்பா காமிக்ஸ்ல. இதுபடி பார்த்தோம்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஆர் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இந்த ரெண்டு மூவிஸ்ல கண்டிப்பா நம்ம டாக்டர் டூம் வாண்டாவை உயிரோட கொண்டு வரதுக்கு தான் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கையோட பார்சல் போட்டு தூக்கிட்டு போயிருந்திருக்கணும். மானடா பம்பர கட்ட மண்டையா உங்க அம்மா மட்டும் உயிரோட கொண்டு வர யாருக்கு லேட்டா உயிர் கூட அப்படின்ற மாதிரி அவனை தூக்கிட்டு போயிட்டு வாண்டாவை உயிரோட கொண்டு வரதுக்காக நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை இங்க நம்ம டாக்டர் டூம் யூஸ் பண்ணிருக்கணும். அதே காமிக்ல பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம் வாண்டா கூட சேர்ந்து மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. காமிக்க பொறுத்த வரைக்கும் நீ நல்லவே அப்படின்ற மாதிரி டாக்டர் டூமை ஒரு ஹீரோவா தான் நம்ம காட்டியிருப்பானுங்க. ரைட்டுங்க, இப்போ நம்ம ரீசெண்டா கேள்விப்பட்ட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பிளாட் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை இங்க நம்ம டாக்டர் டூம் பார்சல் போட்டு டைரக்டா எந்த யூனிவர்ஸ்க்கு போறாருன்னா நம்ம மோனிகா ராம்போ ஒரு எக்ஸ்மேன் யூனிவர்ஸ்ல சிக்கிருப்பாங்கல்ல, சோ அங்கதான் டைரக்டா ஒரு விசிட்ட போடுறாரு. அந்த யூனிவர்ஸோட ஆங்கர் பீங்கான சார்லஸ் எக்ஸேவியரை போட்டு தள்ளுறதுக்காக எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே உள்ள இறங்கி சென்டினல்ஸ்க்கு உயிர் கொடுத்து சென்டினல்ஸை வச்சு எக்ஸ்பான்ஸ் கதையை முடிக்கிறதுக்காக டூம் இங்க திட்டமிட்டு வச்சிருக்காரு. இங்க நம்ம டூம் உருவாக்க போற ஒரு நியூவான வேர்ல்டுக்கு லிவிங் எனர்ஜி சோர்ஸா 616ல இருக்கிற சென்ட்ரிய அப்படியே பொத்தனாப்புல தூக்கிட்டு வந்து அவனோட உடம்புல இருந்து பவர்ஸ் எல்லாம் உறிஞ்சி எடுத்து ஒரு நியூவான வேர்ல்டை உருவாக்குவாராம். இது கேட்கிறப்போ எனக்கு நம்புற மாதிரி இல்ல, ஆனா இப்ப ரீசெண்டா நம்ம கையில கிடைச்ச இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கான இந்த ஒரு ஆர்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா இவனுக்கு சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இடத்துல தோணுது. இங்க நம்ம சென்ட்ரி பைபிளோட பவர் மட்டும் டூமுக்கு பத்தல, நம்ம டாக்டர் டூமுக்கு வாண்டாவோட பவர் கூட தேவைப்படுது. அதுக்காக மோஸ்ட் பவர்ஃபுல்லான வாண்டாவை தேடும்போது எர்த் 616ல இருக்க வாண்டா தான் மோஸ்ட் பவர்ஃபுல் வாண்டா. மத்த எந்த ரியாலிட்டிஸ்ல தேடினாலும் இவ்வளவு மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வாண்டா இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டாக்டர் டூம் இங்க பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வாண்டாவை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம பிராங்க்லினால யாரை வேணா திரும்பவும் உயிரோட கொண்டு வர முடியும். இதுக்கப்புறம் வாண்டாவை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம டாக்டர் டூம் டைரக்டா லோகி கிட்ட தான் போறாரு. ஆனா லோகியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அந்த பக்கம் இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் ஒன்னா நிக்கிறானுங்க. அது என்ன ப்ரோ இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டீம்ல சாம் வில்சன், தார், கேப்டன் மார்வல், சாங்ஷி, ஆண்ட் மேன் இவங்க கூடவே ஜெனிஃபர் வால்டர்ஸ் இன்னொரு சில முக்கியமான கேரக்டர்ஸ் இன்கஷன் நடக்க போற அந்த ரெண்டு யூனிவர்ஸையும் இன்கஷன் ஆகாம தடுக்கிறதோட மோனிகா ராம்போவை ரெஸ்கியூ பண்றதுக்கு தான் கிளம்பிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல இதை விட முக்கியமா லோகியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு லோகியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த இன்வின்சிபிள் அவெஞ்சர்ஸ் ஒன்னு கூடியிருக்காங்க. இங்க நம்ம டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் கூட நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் கை கோத்துக்கிறாங்க. ஜான் வாக்கர், கோஸ்ட், ரெட் கார்டியன் இவங்க எல்லாருமே இன்னும் எர்த் 616ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க எதுக்கு எர்த் 616ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெளிவா சொல்லப்படல. இந்த மாதிரி டூம் தன்னோட டூம் பாட்ஸை எர்த் 616க்கு அனுப்புவாரு. அதுல இருந்து எர்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் தண்டர் போல்ட்ஸ், வகாண்டா இவங்க கூட வாங் சார்சரஸ் இவங்க எல்லாருமே டூம் பாட்ஸ் கிட்ட இருந்து எர்த்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் எர்த்ல இருக்காங்க. ஆனா இங்க நம்ம டாக்டர் டூம் மெயினா டூம் பாட்ஸை எர்த் 616க்கு அனுப்புனதுக்கான முக்கியமான ரீசனே எர்த் 616ல இருக்கிற பீட்டர் பார்க்கர் அதாவது ஸ்பைடர்மேனை போட்டு தள்ளுறதுக்காக தான். எதுக்கு ப்ரோ சம்பந்தமே இல்லாம டூம் பீட்டர் பார்க்கரை போட்டு தள்ளுறதுக்காக டூம் பாட்ஸ் எல்லாம் எடுத்துக்கு அனுப்ப போறாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அந்த கேள்வி
இதுக்கான பதில் நமக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி வந்தா தான் தெரியும். கெவின் ஃபெய்கே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி ஒரு கிரவுண்ட் லெவல் ஸ்பைடர்மேன் மூவியா தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்குள்ள எப்படி மல்டிவர்ஸ் லெவல் வில்லன் டூமா உள்ள கொண்டு வந்து ஸ்பைடர்மேனையும் டூமையும் லிங்க் பண்ண போறாங்க. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்குள்ள ஸ்பைடர்மேன் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஐடியா சத்தியமா இல்லைங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு 90% மேல இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கண்டிப்பா நம்ம ஸ்பைடர்மேன் இருக்க தான் போறாரு. சிம்பிளா பார்த்தோம்னா நம்ம டாக்டர் டூம் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை ஒட்டுமொத்தமா பார்சல் போட்டு டைரக்டா வாண்டாவை திரும்பவும் உயிரோட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து டிவிஐக்கு தான் போறாரு. டிவிஐக்கு போயிட்டு லோக்கி உட்காந்துருக்க அந்த ஒரு த்ரோனை கைப்பற்றுறது மட்டும் இல்லாம மல்டிவர்ஸே ஒட்டுமொத்தமா அழிக்க தான் போறாரு. இங்க இருந்து தான் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மூவியும் கிக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவியோட இந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இன்சைடர்ஸ் லீக் பண்ண மாதிரி கரெக்டா இருக்க பட்சத்துல கண்டிப்பா இப்ப நான் சொன்ன இந்த ஒரு பிளாட் கூட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. இதை பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போறப்ப இந்த வீடியோவை உங்களோட மார்வல் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டாமாமே.